சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 8 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த மஞ்சுநாதன் இவர் தனது உறவினர்களுடன் சபரிமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது கம்பம் பைபாஸ் சாலையில் மணிக்கட்டி ஆலமர சந்திப்பில் சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் மஞ்சுநாதனின் மகன் சித்தார்த் என்ற சிறுவன் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் அச்சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உடலை கைப்பற்றி உடல் கூராய்விற்காக கம்பம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் தேசிய நெடுஞ்சாலையில் லோடு லாரி மீது மணல் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. கரூர் அருகே ஏமூர் பகுதியில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே தண்டவாளங்களை சுமந்து சென்ற ராட்சத லோடு லாரி ஒன்று வளைவில் திரும்பும் போது பின்னால் அதனை தொடர்ந்து வந்த எம்சாண்ட் மணல் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மணல் லாரி ஓட்டுநர் தங்கவேல் என்பவர் இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டார். தொடர்ந்து அவரை மீட்கும் பணியில் 2 JCB மற்றும் 3 பொக்லைன் வாகனங்களின் உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் மற்றும் போலீசார் ஈடுபட்டதில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி அவரை சிறு காயங்களுடன் பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் லோடு லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிய லோடு லாரி ஓட்டுநர் குறித்தும் விபத்துக்கான காரணம் குறித்தும் வெள்ளியணை காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட புதுக்கோட்டை ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி விசைப்படகில் சென்று கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் அங்கு வந்து தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டி மீனவர்களை கைது செய்து படகு மற்றும் மீன்பிடி வளையல் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்பு இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மீனவர்களின் குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிலையில் புதுக்கோட்டை ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். இவர்களை தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். ஆனைமலை அடுத்த தாத்தூர் பெரியபோது ரோட்டில் விபத்தை தடுக்க வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பான் திருட்டு வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த தாத்தூர் சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதனையடுத்து விபத்துகளை தடுக்கும் விதமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சுமார் 120 மீட்டர் நீளத்திற்கு இரும்பு தடுப்பான்களை அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் நள்ளிரவில் 6 பேர் கொண்ட கும்பல் விபத்துகளை தடுக்க வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பான்களில் 120 மீட்டரில் 1 லட்சம் மதிப்புள்ள சுமார் 60 மீட்டர் நீளமுள்ள இரும்பு தடுப்பான்களை திருடி சென்றுள்ளனர். இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை இளநிலை பொறியாளர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கிருபாகரன், அழகேஷ், சூரிய பிரகாஷ், ஸ்ரீஜித், விக்னேஸ்வரன் மற்றும் சுரேஷ் பாரதி ஆகிய 6 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஆனைமலை காவல் நிலைய போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 சக்கர வாகனம் மற்றும் திருடப்பட்ட இரும்பு தடுப்பான்களையும் பறிமுதல் செய்தனர். சிவகாசியில் இருந்து கோவை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகரில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து சிவகாசியில் 6 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சிவகாசி சாத்தூர் சாலையில் அனுப்பங்குளம் அருகே சென்றபோது எதிரே வந்த பைக் மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பைக்கில் வந்த மீனம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் ஆம்னி பேருந்து மோதி சில மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டதில் பைக்கின் பெட்ரோல் டேங்க் வெடித்து பற்றிய தீ பேருந்திலும் பரவியது. உடனடியாக பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் ஓட்டுநர் பேருந்தை விட்டு இறங்கி ஓடினர்.
தொடர்ந்து தகவல் அறிந்து இரு வாகனங்களில் வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்நிலையில் விபத்து காரணமாக சிவகாசி சாத்தூர் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.